ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா எதை பத்தி பார்க்க போறோம், என்னெல்லாம் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி நினைவூட்டல், அதாவது ரீகேப்சுலேஷன் இருக்கு இல்லையா? ஸோ என்னெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோங்கிறத ஒரு சின்னதா ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸஸை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், டென்சஸ் இல்லையா, காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதுல நம்ம எதை பத்தி பார்க்கணும்னா எக்ஸ்க்ளூசிவா பாசிட்டிவ் பத்தி பார்க்குறோம். ஸோ பாசிட்டிவ் சென்டென்சஸ், இப்போ என்ன சென்டென்ஸா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யார் வேணும், வேர்ப் வேணும் இல்லையா? V1 V2 V3 ரொம்ப சிம்பிளான வேர்ப். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். லாஸ். ஸோ இந்த லாஸ்ல வந்து ரெண்டு லாஸ் இருக்கு. ஒன்று வந்து LOSS ப்ராஃபிட்ல வரக்கூடியது, இன்னொன்று வந்து LOSE. ஓகேயா? ஸோ இந்த லாஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னது, இழக்கிறது, அதாவது செலவு பண்றது இல்லையா, போயிடுறது. ப்ராஃபிட் அப்படிங்கும் போது வரவு, லாஸ்ங்கும் போது செலவு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த லாஸ் வரும்போது வந்து இழக்கிறது. ஸோ இழக்க, ஸோ நம்ம இங்க பாக்குறது வந்து இழக்க தான். ஆனா ப்ரொனவுன்சியேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும் நமக்கு. ஸோ லாஸ் அப்படிங்கிறது இழக்க. இதுவே V2ல வரும்போது லாஸ்ட், இழந்து. V3ல வரும்போது இழந்தது. சோ அப்ப இழக்க, இழந்து, இழந்தது, லாஸ், லாஸ்ட். V3யுமே நமக்கு என்னதான், லாஸ்ட் அப்படிங்கிறது தான். லாஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ ஈஸியான ஒரு ஒர்க் ஃபார்ம். அதாவது ப்ரெசென்ட்ல சொல்லும் போது லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பாஸ்ட்ல சொல்லும் போது லாஸ்ட், அப்புறம் பாஸ்ட் பார்ட்டிசிபல் வரும்போது லாஸ்ட் தான் நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ நமக்கு ஆக்ஷன் வார்த்தை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது எங்க வரணும், சப்ஜெக்டுக்கு வரணும். ஸோ அப்போ சப்ஜெக்டுக்கு வரும்போது என்ன சொல்றாங்க, ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ நம்ம சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எடுத்து எழுதியாச்சு. இதுக்கப்புறம் யாரு, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல் வேணும் இல்லையா? ஸோ அவரோட ரூல் என்ன, நமக்கு வில் ஹாவ். அது கூட யார் வேணும், நமக்கு வேர்ப் ஃபார்ம் வேணும் இல்லையா? வேர்ப் யார் வேணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது V3 அப்படிங்கிறது வேணும். ஸோ ஒரு சப்ஜெக்ட், ஒரு ரூல், அண்ட் தென் V3 அப்படின்றது இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு வரும்போது, ஸோ நீங்க என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்களோ எழுதிக்கலாம், இல்லைன்னா நீங்க நேமிங் வேர்ப்ஸ் எழுதினாலும் எழுதலாம். ஸோ நான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நேமிங் வேர்ப்ஸ் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நேமிங் வேர்ப்ஸ்னும் போது எனி நேம், நீங்க உங்களுக்கு ஈஸியான நேம் கூட எழுதிக்கலாம். ஸோ அப்ப என்ன பண்றேன், சித்து என்ன பண்றாங்க, வில் ஹாவ். சித்து என்ன பண்றாங்க, வில் ஹாவ். V3 என்னது, லாஸ்ட். சித்து வில் ஹாவ் லாஸ்ட். ஸோ சித்து என்ன பண்ணிட்டா, எழுந்திருப்பாள் அப்படிங்கிற சொல்லியாச்சு. ஸோ எதை எழுந்திருப்பாங்க அப்படின்னா, ஹிஸ் மணி ஆர் ஹிஸ் திங், ஏதோ ஒரு விஷயம். ஸோ இந்த இடத்துல சித்து அப்படிங்கிறதுனால நான் இங்கே ஹிஸ்ன்னு சொல்றேன். அதாவது எனக்கு ஹர்ரா ஹிமாங்கிறது வந்து இண்டிகேட் பண்ண வேண்டாம், இன்டைரக்டா நான் வந்து ஹிஸ்ங்கிறத சொல்லிக்கிறேன். அதனால நான் இங்கே சொல்றேன், ஹர் அண்ட் ஹிமுக்கு பதிலாக ஹிஸ்ங்கிறத சொல்லிடுறேன். இதையே நீங்க வந்து சப்ஜெக்ட் வார்த்தை போட்டு எழுதணும்னாலும் எழுதிக்கலாம். ஸோ ஷீ வில் ஹாவ் லாஸ்ட் ஹிஸ் மணி. ஸோ ஷி வில் ஹவ் லாஸ்ட் ஹிஸ் மணினா அப்போ அவள் என்ன பண்ணியிருக்கா, அவளோட பணத்தை வந்து அவள் இழந்திருக்கா அப்படின்றது அர்த்தம் இல்லையா? ஸோ அவள் பணத்தை. ஸோ பணத்தைன்னும் போது இந்த இடத்துல ஹிஸ் மணி, இழந்திருப்பாள் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ அவள் பணத்தை இழந்திருப்பாள் அப்படிங்கிறது. ஸோ அவள் அப்படிங்கும் போது விச் இஸ் இண்டிகேட் ஷீ, இழந்திருப்பாள் அப்படிங்கும் போது வில் ஹாவ் லாஸ்ட் அப்படிங்கிறது. பணத்தை வரும்போது இந்த ஹிஸ் மணி, இந்த இடம் தான் இங்க நமக்கு வருது. அப்ப நமக்கு எழுதும் போதே ஜிக்ஸாக்கா தான் நமக்கு வரும், 1 2 3. ஸோ சென்டர்ல இருக்க வேர்ப், அந்த ஆக்ஷன், இந்த ரூலோட வேர்ப்ஸ் வந்து கடைசியா அவங்களுக்கு வந்துடும், ஏன்னா அவங்க தான் அந்த செயலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நீங்க நேம் சொல்லி சொல்லும் போதும் சித்து, அதாவது சித்து வில் ஹாவ் லாஸ்ட் ஹிஸ் மணி, ஒருத்தர் வந்து யார் ஒருத்தரோ அந்த ஒருத்தர் வந்து பணத்தை இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஷீ வில் ஹாவ் லாஸ்ட் ஹிஸ் மணி அப்படிங்கிறதையும் சொல்லலாம், அவள் வந்து பணத்தை இழந்திருப்பாள் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இன்னைக்கானது லாஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு வேர்ப் தான். ஆனா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், இந்த லாஸ்க்கும் இந்த லாஸ்க்கும் என்ன அப்படிங்கிறது. ஸோ அதை பிரிச்சு நீங்க அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இன்னைக்கான இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த நியூ சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.